ஒரு 11 வருஷம் இருக்கும். இப்ப இருக்க மாதிரி தான் அப்பயும் எஜுகேஷன் லோன் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா யாருக்கும் கிடைக்கிறது இல்ல. வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. டைரக்டா பிரான்ச்ல தான் வந்து நீங்க லோன் அப்ளை பண்ணணும். அப்போ நான் அப்ப பேங்க்ல ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் இருக்கும். சொல்றது 2014. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு சார் எனக்கு எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ வந்துட்டு 45,000 ரூபாய் போதும் சார் அப்படின்னு சொன்னாங்க. 45,000மா? என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டோம். 45,000க்கு என்ன படிக்க போறீங்க அப்படின்னு கேட்டோம். நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கணும். நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டேன். நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 2 வருஷத்துக்கு எனக்கு 45,000 ரூபாய் ஆகும் சார். லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. 45,000 ரூபாய் லோன் கொஞ்சம் கஷ்டம்தாம்மா, பாப்போம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சரி சார், நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ வந்துட்டு எங்க வீட்டு சைடுக்கு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று வருவீங்கல்ல, அப்போ வாங்க, வந்து எங்க வீட்டை பாருங்க. சரிம்மா நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு வாரம் போயிடுச்சு. மறுபடியும் அந்த ஸ்டூடெண்ட் அவங்க அப்பாவோட வந்திருந்தாங்க. சார் மறுபடியும் எங்க வீடை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு டிலே ஆகுதுன்னு நம்ம பேசலாம் அப்படின்னு கேட்டோம்னா சரிம்மா நம்ம வருவோம், நாங்க ஈவினிங் ஆஃபீஸை விட்டு போற வழிதான். உடனே நானே எங்க பிரான்ச் மேனேஜரும் அந்த வழியா போறப்போ நிறுத்தினோம். அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு சின்ன என்ன சொல்ற சைக்கிள் போற டிஸ்டன்ஸ் இருக்க வழிதான். உள்ளர நடந்துட்டே இருந்தோம். அவங்க வீடு வந்துச்சு. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுடுகாடு, ரைட்ல வந்து ஒரு சின்ன குடிசை மாதிரி தான் இருக்கு. மேல சிமெண்ட் ஷீட் இல்ல, அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டு ஒரு வீடு. இதுதான் சார் எங்க நிலைமை. இப்போ இந்த லோன் நீங்க கொடுங்க. நான் பிஎஸ்சி நல்லபடியா முடிச்சிருக்கேன், 80% மேல வாங்கியிருக்கேன். எம்எஸ்சி எப்படியும் கண்டிப்பா நான் 80% மேல தான் வாங்குவேன். கண்டிப்பா வேலை கிடைக்கும். எங்களுடைய சூழ்நிலையும் மாறும். இப்போதைக்கு எங்கள்கிட்ட அந்த அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பிஎஸ்சி வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கே 3,000 தான் செலவாயிருக்கு. ஆனா எம்எஸ்சிக்கு அவ்வளவு அமௌண்ட் ஆயிருச்சு. எதுவுமே பேசல. அடுத்த நாள் அவங்க ஒரு 12 மணிக்கு வந்தாங்க. அந்த லோன் அப்ளிகேஷன் கொடுத்தோம், ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் நாங்க சாங்ஷனும் பண்ணி டிஸ்போஸும் பண்ணிட்டோம். இப்ப நிறைய பேர் வந்து என் கமெண்ட் செஷன்ல போடுறீங்க, நீங்க வந்து பேசுங்க, உங்க பேங்க்ல இந்த பேங்க்ல தான் நான் லோன் எடுக்க போறேன், வித்யாலட்சுமியில போட்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய சூழ்நிலையை வந்து பலமா தான் காட்டுறாங்க. நான் இங்க இருக்கேன், என் வாழ்க்கை இங்க இருக்கு, நீங்க இந்த லோனை கொடுத்தீங்கன்னா நான் இங்க மூவ் பண்ணுவேன் அப்படின்னு காட்டுறப்ப நமக்கே வந்து அவங்க எதிர்காலம் எவ்வளவு பிரைட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நடக்கிறது இல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் கான்பிடென்ட்டா போய் பிரான்ச் மேனேஜர்ஸ்ட்ட கூட போய் பேசுறது இல்ல. கான்பிடென்ட்டா போய் பேசுங்க. அந்த லோன் தந்தா அவங்க வாழ்க்கை எப்படி மாறும்ன்றது அவங்களுக்கு காட்டுங்க. கண்டிப்பா வந்து லோன் கிடைக்கும்.